Hi friends, நான் உங்க அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 42 பார்க்கலாம். நீங்க இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலனா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பாத்துருங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. போன எபிசோட் கடைசியில எல்லா ஹண்டர்ஸும் அந்த தீவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜுன்னு ஜின்னா இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த கடல் மான்ஸ்டர் மேல ஏறி போய் அங்க தீவுல போய் இறங்க. நம்ம ஹீரோ நான் யாரு நிப்பா காட்டுறேன்னு சொல்லிட்டு சாலமண்டர் போக்கிமான வச்சு அந்த காட்டையை எரிக்க. அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல அந்த சாலமண்டர் போக்கிமான பார்த்த ஜின்னா இது பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குன்னு நினைச்சா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜின்னாவை பார்த்துட்டு இவளுக்கு என் மேல இன்னும் முழுசா நம்பிக்கை வரல, முழுசா நம்பிக்கை வந்தோடனே இவளோட பவரை நான் காப்பி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் பார்த்தா அந்த கடல் மான்ஸ்டர் இந்த நெருப்பெல்லாம் பார்த்துட்டு அடிச்சு புரண்டு ஓடி அதோட பாஸ் கிட்ட, பாஸ் நம்மளோட பவர்ஃபுல்லான ஒன்னிக்கு வந்திருக்கு பாஸ், என்ன பண்றது தெரியல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க. அங்க கட் பண்ண இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ தரையில ஒரு பெரிய மந்திர கட்டு மாதிரி போடுறான். அதை பார்த்த ஹண்டர்ஸ் எல்லாம் அந்த ஜெட்ல இருந்து டக்குனு கீழே இறங்குறாங்க. கீழே இறங்கின உடனே அட்டாக் பண்றதுக்காக நிறைய கடல் மான்ஸ்டர் ஓடி வந்துட்டு இருக்கும் பாருங்க. அங்க நம்ம மரியா நிப்பாங்க. மரியா பார்த்து அந்த மான்ஸ்டர் உங்க எல்லாத்தையுமே கொல்ல போறேன், இது எங்க இடம் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு மரியா என்னடா எல்லா வில்லன்களும் ஒரே மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுவாங்க பாருங்க. பார்த்தா அங்க பேக்கு இருப்பான், அவனும் அடிச்சுட்டு இருப்பான். இந்த மாதிரி ஹண்டர் எல்லாம் அந்த கடல் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஜுன்னு இருக்கான் பாருங்க, அவனும் சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஜுன்னு சொல்லுவான், டேய் தேவையில்லாம நெருப்புல கொளுத்தி விட்டு இந்த மான்ஸ்டர் எல்லாம் வர வச்சு என்ன சண்டை போட வைக்கிறியாடா, ஏன்டா தேவையில்லாத வேலை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஜுன்னு சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த கடல் மாஸ்டர் ஜுன்னை பார்த்து டேய் நீ தானே ஜின்னு, உன்னை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், வாடா வாடா அடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்க. நம்ம ஜுன்னு டே நான் ஜின்னு கிடையாதா ஜுன்னுடா சொல்ல வருவான். பார்த்தா நம்ம ஹீரோ மேஜிக் பவரை போட்டு அவனை பேச முடியாத மாதிரி ஆக்கிடுவான். அவன் அங்க சண்டை போட வச்சுட்டு நம்ம ஹீரோவும் இங்க ஜின்னாவும் தனியா வேற ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்படியே உள்ள போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஜின்னா பார்த்து எனக்கு உள்ள கொஞ்சம் வேலை இருக்கு, நீ அது வரைக்கும் இந்த போக்கிமான் கூட விளையாண்டுட்டு சொல்லிட்டு எல்லா போக்கிமானும் வெளியே கொண்டு வர. நம்ம எலும்பு குட்டியான் இருப்பான். எலும்பு குட்டியா அந்த பொண்ணை பார்த்துட்டு நான் தான் எலும்பு குட்டியா அவங்களுக்கு விட்டை காத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தையை காட்டிட்டு இருக்க. அவன் சர்க்கஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. அந்த சாலமண்டர் இன்னொரு போக்கிமான்ட்ட டேய் ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா, என்டர்டைன்மெண்ட் பண்ணுடா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஆலிஸும் டூத்லெஸும் வர. அவங்கள பார்த்துட்டு மத்த போக்கிமான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு ஆலிஸும் டூத்லெஸும் எங்களுக்கு வேற வேலை இருக்குப்பா நாங்க போறோம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இங்க பார்த்தா அந்த போக்கிமான் வாயில தண்ணியை ஊத்தி என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்க வந்துருவாரு. நம்ம ஹீரோ பார்த்தோன்னா அந்த ஜின்னா பொண்ணு போதும் போதும் நீங்க எனக்கு இந்த மாதிரி ரொம்ப அற்புதமான விலங்குகளை காட்டினதுக்கு ரொம்பவே நன்றி, ஆனா இதெல்லாம் நீங்க எதுக்கு பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்ல. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ சாக்காயிருவான். என்னது இவளுக்கு எல்லாமே தெரியுமா, அப்படி இவளுக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இருக்க. அப்புறம் இந்த ஜின்னா பொண்ணு சொல்லுவா, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரியான அழகான கிரியேச்சர்ஸை முன்னாடி கொண்டு வந்து என்ன கூல் டவுன் பண்ண பாக்குறீங்களா, நான் ஒண்ணு சின்ன பொண்ணு கிடையாது, பயந்தவ கிடையாது, நான் யாரு தெரியுமா, நான் கில்டுல வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ அவ்வளவுதானா, நானும் என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு நினைச்சேன், சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நீ சொல்லதாமா கரெக்டு, நான் உன்னை கூல் டவுன் பண்ணணும் பார்த்தேன், ஆனா நீ உண்மையாலுமே பெரிய பொண்ணு தான், அப்புறமா நம்ம மிஷினுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த பொண்ணு போலாம் போலாம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ பெசாம உட்காருன்னு சொல்லிட்டு தேனையும் ஒரு போசனையும் மிக்ஸ் பண்ணி அந்த பொண்ணோட தலையில ஜக்கம்மா அப்படின்னு ஊத்துவாங்க பாருங்க. அதை கேட்ட அந்த பொண்ணு எதுக்காக இந்த தேனைய தலையில ஊத்துறீங்க அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோ நீ அப்படியே போய் நில்லுன்னு சொல்ல. பார்த்தா டைனோசர் 2 டைனோசர் வந்து அங்க நிக்கும். அதை பார்த்துட்டு ஜின்னா ஐயோ என்ன பண்றது இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க. நம்ம ஹீரோ நீ பேசாம நில்லுன்னு சொல்ல. அந்த டைனோசர் வந்து என்ன செய்யும் பார்த்தா அப்படி நக்குது. அதை பார்த்துட்டு என்னது கடிக்காம நக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இதெல்லாம் ரொம்ப சாதுவான மிருகங்கள், இதெல்லாம் நம்ம கிட்ட வராது, இந்த மாதிரி தேனை எதை ஊத்தி வர வச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்ல. அதை கேட்டுச்சுன்னா இப்ப எதுக்கு நீங்க இதை வர வச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, பார்க்க தானே போற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைனோசர் மேல ஏறி சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க குதிரை மாதிரி. அதை பார்த்துட்டு அந்த ஜின்னாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. அப்புறம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா அந்த டீமன் ஹியூமன் மெலினா தாங்க. அவ போன் பண்ணி ஏங்க உங்களுக்கு ஆபத்து வரப்போகுதுங்க, என்னோட முக்காடு போட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பாஸ் வரப்போறான், அவ கூட இன்னொரு வேம்பேர் வரப்போறா அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா, அந்த முக்காடு போட்ட டீமன் ஹியூமனோட பவர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க. அதுக்கு மெலினா அவன் என்ன மாதிரியான பவர் யூஸ் பண்றான்னு தெரியலங்க சொல்ல. டக்குனு ட்ரீய உள்ள வந்துட்டு ஏங்க எனக்கு தெரியும், அவன் மேஜிக் பவர் எந்த மாதிரியான மேஜிக் பவர் வந்தாலுமே அதை அப்படியே காணாம பண்ணிடுறான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு நம்ம ஹீரோ மேஜிக் பவர் வச்சு அட்டாக் பண்ணா காணாம பண்ணிடுறானா, அந்த மாதிரியான மேஜிக்கா அப்படி சொல்லி நம்ம ஹீரோ நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல. அங்க கட் பண்ண இந்த பக்கம் அந்த முகமுடி போட்டவன் அந்த வேம்பேர் எல்லாருமே நம்ம ஹீரோ கிட்ட வரதுக்கு ரெடியா இருக்க. அங்க அந்த வேம்பேரோட ஒரு பாஸ் ஒருத்தர் பாத்தீங்களா, அவன் நான் உனக்கு இன்னொரு பரிசு தரேன், ஏன்னா அந்த ஜின்னு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு சொல்லிட்டு நரகத்தோட வாசல்ல இருக்கிற ஒரு பெரிய உல்ஃப் மாதிரி இருக்கும் பாருங்க, நெருப்பு கக்கிக்கிட்டு
அந்த உல்ஃப் வந்து நிக்க அதுவும் இவங்க கூட போயிட்டு இருக்கும். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ கடல் மான்ஸ்டர்ஸ் ஒரு கூட்டமா இருக்குது அந்த இடத்துக்கு போய் நம்ம ஹீரோ நிக்க அதை பார்த்துட்டு அந்த மான்ஸ்டரோட தலைவன் ஏய் ஜின்னு நீ வந்துட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ ஏங்க நான் ஜின்னு இல்லைங்க அங்க சண்டை போட்டு இருக்கான் பாருங்க அவன் தான் ஜின்னு சொல்லிட்டு நம்ம ஜுன்னை பார்த்து சொல்ல அதை கேட்டு அந்த மான்சரு என்ன பார்த்தா என்ன முட்டாள் மாதிரி தெரியுதா நீ தாண்டா ஜின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாக நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆவானா அப்பன்னு பார்த்தா அங்க இருக்க எல்லா மான்சரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்குமா அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆமா எதுக்கு இவங்க அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த மான்சர் தலைவன் சொல்லுவான் டேய் நீ எவ்வளவு பவர்ஃபுல்னு எல்லாத்துக்கும் தெரியும்டா உங்ககிட்ட சண்டை போட்டா எல்லாருமே செத்துருவாங்கன்னு தெரியும் அதனாலதான் நான் இப்ப ஒண்ணு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மான்ஸ்டர் என்ன பண்ணும் அதோட லீடரு டக்குன்னு கத்தி எடுத்து அதுவே குத்திக்கும் ஏன்டா குத்துது அப்படின்னு பார்த்தா அது செத்து அந்த இனத்தோட கடவுள் மாதிரியான ஒரு சக்தி இருக்குது பெரிய பறவை வரும் பாருங்க உள்ள இருந்து பழங்காலத்து பறவை அந்த பறவை வந்து நிக்க அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் யோ உள்ளியும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டு இருக்க யோ இருக்கா பாருங்க அவளோட அந்த நியூக்ளியர் பிஸ்ட வச்சு அங்க வந்து மான்ஸ்டர் சும்மா அடிச்சு நொறுக்குவா அடிச்சு நொறுக்குனதுல அப்படியே அவ தண்ணிக்குள்ள போயிட்டு இருப்பா அங்க கட் பண்ண இந்த பக்கம் மான்ஸ்டர் எல்லாமே கடற்கரைக்கு போயிட்டு இருக்கு அங்க பார்த்தா நம்ம தெரசாவும் 2 ட்வின்ஸும் ரெடியா இருக்காங்க நம்ம ஹீரோ செட் பண்ணி வச்சிருக்கான் அது கடற்கரைக்கு வந்து அட்டாக் பண்றதுக்காக அப்படியே இங்க நம்ம ஹீரோ இருக்கா பாத்தீங்களா அங்க வந்த ஒரு பறவை பெரிய பறவை பாக்குறதுக்கு பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்குது ஆனா அதை டிராகன் சொல்றாங்க கடல் டிராகன் ஆமா அங்க இருக்க அந்த மத்த மான்ஸ்டர்லாம் அந்த டிராகன் கிட்ட ப்ளீஸ் எங்களை காப்பாத்துங்க எங்களோட தலைவர் தான் செத்து போய் உங்களை கூப்பிட்டாரு அங்க இருக்கான் பாத்தீங்களா அவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சொல்ல அதை கேட்டு அந்த பீனிக்ஸ் பறவை மாதிரி இருக்கிற அந்த டிராகனு அவ்வளவுதானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து அந்த டிராகன் ரோர் இருக்கு பாத்தீங்களா அதை விட அதை பார்த்துட்டு அந்த சின்ன பொண்ணு என்னது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு நல்ல வேலை என்கிட்ட மைண்ட் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கனால நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முடிச்சிட்டு இருக்க அப்புறமா அது அடுத்த அட்டாக் விடும் பாருங்க தண்டர் போல்ட்னு அந்த அட்டாக் வர நம்ம ஹீரோ மேல விழுவும் நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு பார்த்தா அவன் இந்த சில்வர் டிராகன் இருக்கு பாத்தீங்களா கண்ட்ரோல் பண்ணல அந்த டிராகனை அப்படி பாதுகாப்பு வச்சிருக்கான் அதை பார்த்துட்டு அந்த பீனிக்ஸ் டிராகனே டேய் என்னடா நான் எவ்வளவு பெரிய ஆளு போயும் தண்ணி பாம்பை எனக்கு எதிராக கொண்டு வந்திருக்க என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோ என்னது தண்ணி பாம்பா இந்த தண்ணி பாம்பு தான் உனக்கு தண்ணி காட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சில்வர் டிராகனோட ஒரிஜினல் உருவத்தை அப்படி எடுக்க போவோம் பாருங்க அது சும்மா பிரம்மாண்டமா வந்து நிக்க பாருங்க அது முன்னாடி இது அப்படி பயந்து போய் நின்று இருக்கும் நீங்க சில்வர் டிராகன் ஆச்சு கடவுளோட டிராகன் ஆச்சு நீங்க எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிட்டு இருக்க அதை கேட்டுட்டு இந்த சில்வர் டிராகனு வர உங்களுக்கு எல்லாம் கொழுப்பாயி போச்சு நீ பாக்குறதுக்கு புறா மாதிரி இருந்துட்டு என்ன தண்ணி பாம்புங்கிறியா புறா கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்றவா அப்படி சொல்லிட்டு மிரட்ட அது அப்படியே பயந்து போய் குட்டி ஆயிருமா அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ஜின்னா என்னது இவரு இந்த டிராகனை சம்மன் பண்ணாரா யாரு சாமி நீங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பா பாருங்க அவளுக்கு செம சாக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு டிராகனே கண்ட்ரோல் பண்றாருன்னு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பீனிக்ஸ் டிராகனை குட்டி ஆக்கிருப்பான்ல அதை தூக்கி அப்படியே ஜின்னா கையில கொடுக்க மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நாங்களா வாழ்றதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்மளோட தலைவர் தான் நம்மளை காப்பாத்தவர் நினைச்சா அவர் செத்து போனதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாம வேஸ்டா போயிடுச்சு அவ்வளவுதான் நம்மளும் சாக போறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இங்க வந்து எல்லாத்தையுமே கொல்றதுக்காக ரெடியா நின்று இருக்க அதை பார்த்துருச்சுன்னா அவ்வளவுதான் மத்த மான்ஸ்டர்ஸையும் கொல்ல போறாரா அவங்களாம் பாக்குறதுக்கு ரொம்ப பாவமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னா யோசிச்சுட்டு இருக்க நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான் நான் உங்களை கொல்ல மாட்டேன் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நான் சொல்றது கேட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்றதுக்கு ஒரு சூப்பரான இடத்த நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அதை கிட்ட அவங்களாம் ஒத்துக்குவாங்களா அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அந்த ஜின்னா அப்படியா இவர் இந்த அளவுக்கு நல்லவரா இது உயிரோடு விடுவாரா ரொம்ப நல்லவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல நம்பிக்கை அவளுக்கு ஃபுல்லா வந்துரும் அப்புறம் என்ன அவளோட பவரையும் நம்ம ஹீரோ காப்பி பண்ணிட்டு இந்த பக்கம் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட உங்களோட மத்த ஆட்கள்லாம் எங்க இருக்காங்க கூட்டு போங்க பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்ல அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த தீவோட என்ட்ரன்ஸ்ல ஒரு மந்திரம் மாதிரி போட்டான் பாத்தீங்களா அந்த மந்திரத்துல மத்தவங்க டெலிபோர்ட் ஆகி வந்து ரெடியா நிக்க சண்டை போட அங்க ஒரு பெரிய மான்ஸ்டர் அப்படி ஓடி வரத பார்த்துட்டு அங்க ஏதோ வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவங்களா சொல்லிட்டு இருக்கும்போது அங்க வந்தது நம்ம ஜின்னா தான் அப்புறமா பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ வந்து நிக்க என்னங்க ஏதோ டைனோசர் மேல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல அதை கட்டுச்சுன்னா அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்ல அப்புறம் நம்ம ஹீரோ ஜின்னாவோட பவர் காப்பி பண்ணாரு பாத்தீங்களா அந்த பவர் வச்சு அங்க இருக்க எல்லா மான்ஸ்டர் கடல் மான்ஸ்டரையும் அப்படியே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாரு அது ஒரே நேரத்தில் பண்ணுவாரா அதை பார்த்துட்டு இங்க ஜின்னா எப்படி இவர்கிட்ட இந்த அளவுக்கு மேஜிக் பவர் இருக்குது இதெல்லாம் எனக்கு நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு வாயப்பழந்து பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோ இந்த ஜின்னா பார்த்துட்டு இந்த மான்ஸ்டர்ஸ் உங்க கூட வச்சுக்கோ இங்க நிறைய பேர் வருவாங்க அவங்க கூட சண்டை போட இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் ஒரு வேலையா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னாவையும் மான்ஸ்டர்ஸையும் இந்த பக்கம் விட்டுட்டு போக ஜின்னா அப்படியே நம்ம ஜுன்னு கிட்ட போவா பாருங்க ஜுன்னு பார்த்துட்டு இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு சொல்ல இதை எனக்கு ஜின்னு தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஜுன்னு ஊர்ல 10-15 ஃப்ரெண்ட் வச்சிருக்கவங்களாம் சந்தோஷமா இருக்கான் ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுட்டு நான் படுற பாடு இருக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுக்க அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு டஞ்சன் கேட்டு முன்னாடி நிக்கிறாரு அங்க நம்ம அலிஸ் வெம்பேரை வந்து நின்று இது பாக்குறதுக்கே ரொம்ப கருணை கொடூரமா இருக்கு உள்ள போனா என்ன இருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்ல அதை கேட்டு நம்ம ஹீரோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் சொல்லிட்டு உள்ள போக அந்த டஞ்சனுக்குள்ள யார் இருக்காங்கன்னு பார்த்தா அந்த அசியா தாங்க கூட அந்த டைமண்ட் ஹியூமன்ஸி கூட்டு வந்தால அவதான் அங்க நிக்கிறா அவ நம்ம அலிசா பார்த்துட்டு நீ வந்துட்டியா உன்னோட பவர் இப்போ அந்த அளவுக்கு இருக்காதுன்னு எனக்கு தெரியும் நான் என்னோட பவர் வச்சுட்டு இதுக்கு முன்னாடி நீ எப்படி அந்த மனுஷன் பையன் கிட்ட சீலா இருந்தியோ அதே மாதிரி என்கிட்ட சீலா இருக்க போற அப்படின்னு சொல்லிட்டு அவ சண்டைக்கு ரெடி ஆயிட்டு அவளோட தண்டை பவர் யூஸ் பண்ணி வேற மாதிரி
மாற. அதை பார்த்துட்டு நம்ம அலிஸும் அப்படியா அப்படின்னா நான் என் பவரை யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு நம்ம அலிஸும் அவங்களோட ஃபுல் பவரை எடுத்துட்டு சண்டைக்கு போக, இந்த பக்கம் பார்த்தா அந்த டீமன் ஹியூமன்ஸ் முக்காடு போட்டவனும் நம்ம ட்ரியோவும் மெலினாவும் வந்து நிக்க, நம்ம ஹீரோ அவங்கள பார்த்துட்டு என்ன அவங்க அங்க சண்டை போடட்டும் இங்க நம்ம சண்டை போடலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்களை அட்டாக் பண்றதுக்காக மேஜிக் பவர் யூஸ் பண்ண பாருங்க. டக்குன்னு அந்த மேஜிக் பவர் காணாம போயிடும். அது பண்ணது அந்த டீமன் ஹியூமன் முக்காடு போட்ட கிழவன் தான். அதை பார்த்து நம்ம ஹீரோ ஓ இவங்கிட்ட அந்த மாதிரியான பவர் இருக்குதா அப்படின்னு சொல்ல பார்த்து அந்த முக்காடு போட்ட கிழவன் அவன் கண்ணை காட்டுவான் பாருங்க. அந்த கண்ணை வச்சு தாங்க இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்ககிட்ட இந்த மாதிரியான மேஜிக் பவர் இருக்கா. அப்ப அவன் நம்ம ஹீரோ பார்த்து சொல்லுவான், நீ நிறைய மேஜிக் பவர் வச்சிருக்கியாமே, விதவிதமா யூஸ் பண்ணுவியா, அதனாலதான் ஒன்ன தேடி நான் வந்தேன். இப்போ உன்னால எந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதை கேட்டு நம்ம ஹீரோ வேற வழி இல்ல கையால தான் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உல்ஃப கையாலே அடிச்சு பறக்க விட்டுட்டு இந்த பக்கம் அந்த கிழவனையும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்தா அவனோட பவரை யூஸ் பண்ணி அப்படி பறக்க விட்டுருவான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவால கிட்ட போக முடியாதா. நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பான் வேற வழி இல்ல என்கிட்ட அந்த ஐடியா தான் இருக்கு, அதை தான் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அங்க கட் பண்ணா வெளியே பார்த்தா அந்த தீவுல நம்ம ஜுன்னு நம்ம ஹீரோ ஜின்னு எங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக் பவர் வச்சு கண்டுபிடிச்சிட்டு ஓ அவன் இந்த வழியா தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோப்ப முடிச்சுட்டு போக, அதை பார்த்துட்டு ஜின்னா ஓ உங்களால இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேட்க, அதுக்கு ஜுன்னு சொல்லுவான் அதெல்லாம் எனக்கு சப்ப மேட்ரு, அவன் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை என்கிட்ட மிஸ் ஆயிருக்கான், அவனை நான் தேடி ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டுச்சுன்னா என் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் தானா இல்ல யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாளா. அங்க கட் பண்ண அங்க உள்ள பார்த்தா நம்ம அலிஸை போட்டுட்டு அந்த அசியா போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டு இருப்பா. அவளோட தண்டர் மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம அலிஸ் அடிக்க, நம்ம அலிஸ் அடி வாங்கி அப்படி கீழே விழும்போது நம்ம அலிஸ் அவளோட பிளட் மேஜிக் யூஸ் பண்ணி இவளை அடிக்கலான்னு பார்த்தா அவ அப்படி அது எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிக்கிட்டே இருப்பா. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த உல்ஃப் நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வாயை பொழந்து நெருப்பு கேட்க ரெடியாக, எப்படி டாக்டர் சேஞ்ச் படத்துல வாண்டா பிளாக் போல்டர்ல வாயை மூணாலோ அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த உல்ஃபோட வாயை மூடுறதுக்கு அப்பர் கட்னு ஒரு பஞ்சு விடுவார் பாருங்க வாயிலே, அது வாய் படக்குன்னு முடியுமா, மூணு உடனே அந்த நெருப்பு உள்ளே வெடிச்சு சதற நம்ம ஹீரோ அதை பிடிச்சி தூக்கி அடிச்சிருவாரு. அவ்வளவுதான் அது செத்துருச்சுன்னு பார்த்தா அது மறுபடியும் உயிரோட எந்திரிச்சு வரும். அதை பார்த்துட்டு அந்த முக்காடு போட்ட கிழமை இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான் இது நரகத்தோட வாசல் இருக்கிறது, இதை அவ்வளவு சீக்கிரம் கொல்ல முடியாது, இது திரும்ப திரும்ப வந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுட்டு பையன் பின்னாடி இருக்க நம்ம ட்ரியோ கிட்ட ஒரு டேகர் கொடுப்பான் பாருங்க. இந்த டேகர் எதுக்குன்னா உண்மையை வர வைக்கிற டேகர். நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டீமன் ஹியூமன்ஸ் நம்மளுக்கே அவ்வளவு விஷயம் தெரியல, ஆனா அவன் சாதாரண மனுஷன், இவனுக்கு இந்த டவரை பத்தி நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு, அது இவனுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், அந்த டேகர் அவன் மேல குத்த சான்ஸ் கிடைச்சோன்னே உடனே குத்திரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுட்டு பையன் சொல்ல, அப்படி இந்த பக்கம் பார்த்தா நம்ம அலிசி யாரோ வராங்கன்னு திரும்பி பாப்பா. நம்ம ஹீரோவும் வந்துட்டியா நண்பா, உனக்காதான் நண்பா நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அந்த டஞ்சனுக்குள்ள வரவே முடியாது. இருந்தாலும் நம்ம ஜுன்னு அந்த போர்ட்டல் எல்லாத்தையுமே கிழிச்சுக்கிட்டு உள்ள வருவான் பாருங்க. நண்பா என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி கெத்தா வந்து நிப்பான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஜுன்னு நம்ம ஹீரோவும் எப்படி இவனை தோக்கடிக்க போறாங்க அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. சாரி அனிமே ஃப்ரீக் ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்கு இப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால 2 வீடியோ போட முடியல. உடம்பு சரியான உடனே உங்களுக்காக தொடர்ந்து 2 வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன், யாருமே கோச்சுக்கிடாதீங்க. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணாதவங்க மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.